வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதி வச்சாலே போதும். இந்த மாசம் ஃபுல்லாவே பணமழை பொழியும்னே சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் படிப்படியா குறைஞ்சு பணம் உங்க கையில சேர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த 2 விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரமும் செலவே இல்லாத எளிமையான பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த 2 பரிகாரங்களையும் இன்னைக்கு நீங்க செய்யலாம். இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமா இந்த 2 பரிகாரங்களையும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. சரி, இப்போ அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஆனி மாசத்தோட முதல் நாள். ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாசம் ஃபுல்லா நல்ல செல்வ செழிப்பான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நமக்கு உறுதுணையா இருக்கும். அதுலயும் தமிழ் மாசத்தோட முதல் நாள் இன்னமுமே விசேஷமானதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு தமிழ் மாசத்தோட முதல் நாளும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது. உங்களால முடியும்னா இன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடியாதவங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு உங்க வீட்டுல ஒரு விளக்கு ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க. இதுவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். என்னதான் நாம மற்ற வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் முழு நம்பிக்கையோட செஞ்சாலும் குலதெய்வத்தை மறந்துட்டோம்னா நமக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது. அதனால இன்னைக்கு தவறாம உங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரு விளக்க உங்க வீட்டுல ஏத்தி வைங்க. சரி, அடுத்ததா இந்த ஆனி மாசத்தோட முதல் நாள் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மிதுன ராசி வர்றாரு. அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு. மொத்தமா நமக்கு 12 தமிழ் மாசங்கள் இருக்கு. சூரிய பகவான் ஒவ்வொரு மாசத்திலையும் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிப்பாரு. அவரு 12 ராசிகள்ல சஞ்சரிச்சு முடிக்கக்கூடிய காலத்தை தான் நாம ஒரு வருஷமா சொல்றோம். அந்த வகையில இந்த ஆனி மாசம் ஃபுல்லாவே சூரிய பகவான் மிதுன ராசியில இருக்கிறாரு. இந்த மிதுன ராசியோட அதிபதி புதன். இந்த புதனோட அதிதேவதை மகாவிஷ்ணு. இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை, பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி சனிக்கிழமையோட சேர்ந்து இந்த ஆனி மாசத்தோட முதல் நாள் வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு. இன்னைக்கு நமக்கு தேதி 15. இதுல இருக்கக்கூடிய 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா மாசம் ஜூன். இது நமக்கு 6வது மாசம். அடுத்ததா இந்த வருஷம் 24வது வருஷம். இந்த 24ல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 666ங்கிற சேர்க்கை இருக்கு. பொதுவா இந்த மாதிரியான சேர்க்கை வரக்கூடிய நாட்களை நாம தேவதை நாட்கள், மேஜிக் டேன்னு சொல்லுவோம். அந்த வகையில இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு கை மேல பலன் கொடுக்கும். அடுத்ததா இந்த 6ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானோட அதிதேவதை மகாலட்சுமி தாயார். ஆனி மாசத்தோட முதல் நாள் சனிக்கிழமையோட வர்றது கூடுதல் சிறப்புன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த இந்த ஆனி மாசத்தோட முதல் நாள்ல மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த தேதி வர்றது இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த நாள் மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்ததா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்களை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். எப்பயுமே நம்ம சேனல்ல அந்தந்த நாளுக்கான பஞ்சாங்கத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போறதுனால இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு நம்பரை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த நம்பர் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இடது கையில, அதாவது லெப்ட் ஹேண்ட்ல உங்களோட கட்டை விரலுக்கு கீழே இருக்க
இருக்கக்கூடிய மேடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை தான் நாம சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். முதல்ல உங்க கைய நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில 24ங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை இன்னைக்கு எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எழுதலாம், எத்தனை முறை வேணாலும் எழுதலாம். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இந்த 24ங்கிற நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. பொதுவா இந்த 24ங்கிற ஏஞ்சல் நம்பரே நம்ம வாழ்க்கையில நிறைய மேஜிக்க செய்யும்னே சொல்லலாம். பணத்தை வசியம் செஞ்சு தரக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் தான் இது. இப்படிப்பட்ட ஏஞ்சல் நம்பரை இன்னைக்கு நாம எழுதும் போது நமக்கு இன்னமுமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரி, ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொல்ற இந்த ரெண்டாவது பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க. நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப நீங்க செய்யுங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து அமைதியான மனநிலையில முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிஜில் சிம்பல் பாத்தீங்கன்னா இந்த ஆணி மாசம் ஃபுல்லாவே நமக்கு பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆணி மாசம் மட்டுமே பயன்படுத்த வேண்டிய சிஜில் சிம்பலை தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சிஜில் சிம்பல் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நாமளே கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில நானே உங்களுக்காக இதை கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கேன். அதாவது ஆணி மாசம் ஃபுல்லாவே இந்த சிஜில் சிம்பல் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆணி மாசம் ஃபுல்லாவே இந்த சிஜில் சிம்பலை நீங்க பயன்படுத்தலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி சிஜில் சிம்பலை வரைஞ்சிட்டு அதுக்கு பக்கத்துல நான் எழுதியிருக்கிற மாதிரி ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க. 741ங்கிற நம்பரையும் 520ங்கிற ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் நீங்க எழுத வேண்டியது. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை நீங்க ஒண்ணு உங்க தலகாணி கடியில வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பீரோல உங்க டிரெஸ்ஸுக்கு நடுவுல நீங்க வச்சிருங்க. இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா அவங்களோட டிரெஸ்ஸுக்கு நடுவுல இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க. இந்த ஆணி மாசம் ஃபுல்லாவே இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். டெய்லியும் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்து ஒரு நிமிஷம் உங்க கண்ணால இந்த சிஜில் சிம்பலை பார்த்துட்டு உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்டதா ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பார்த்துட்டு திரும்பியும் எடுத்த இடத்துல இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க. இப்படி இந்த ஆணி மாசம் ஃபுல்லாவே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை எடுத்து நீங்க பாருங்க. அடுத்ததா ஆணி மாசத்தோட கடைசி நாள் அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லி ஊதி விடுங்க. சப்போஸ் நான் வெளியில இருக்கேன், வேற இடத்துல தங்கி இருக்கேன், என்னால பேப்பர் எரிக்க முடியாதுன்னு சொல்றவங்க இந்த பேப்பரை தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை ஓடுகின்ற நீர்நிலைகள்ல கூட நீங்க தூக்கி போட்டுறலாம். இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சா போதும். இந்த ரெண்டாவது பரிகாரம் இன்னைக்கு செஞ்சுட்டு டெய்லியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த சிஜில் சிம்பலை நீங்க பார்த்துட்டு தூங்குங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட், கை மேல பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த ஆணி மாசம் ஃபுல்லாவே நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.